பால்கோவானா யாருக்கு தான் பிடிக்காது? பால்கோவா பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அந்த பால்கோவாவ ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சா, நீங்க எவ்வளோ தான் பொறுமையா செஞ்சாலும் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள இந்த பால்கோவாவ செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு 10 முந்திரி, 3 பிஸ்தா, ஒரு ஏலக்காய். இதை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இது கூட நான் 1 கப்பு பால் பவுடர் சேர்த்திக்கிறேன். இது கூட 1 கப்பு மில்க் நல்லா காய்ச்சி ஆற வச்சன பாலை சேர்த்திக்கலாம். அது கூட நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் அதையும் வந்துட்டு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பதம் வரும்போது இதை நான் ஒரு பேனில் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா வந்துட்டு நம்ம இப்போ காய்ச்சணும். நம்ம பால் பவுடர் போட்டிருக்கிறதுனால இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லாவே சுண்டி காஞ்சி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இது கூட நான் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்திருக்கேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக அண்ட் வந்துட்டு இது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்துட்டு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதம் வரும்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு நான் பால் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிறேன். கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக பாதாம் சேர்த்திருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.